Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல காக்ரோச் பத்தின நிறைய கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா காக்ரோச் பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் 50 MCQs தான் நம்ம இதல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? So first MCQ பாருங்க. Periplanata belongs to. So Periplanata americana அப்படிங்கற காக்ரோச் வந்து belongs to எதுக்கு வந்து belong ஆயிருக்கு அப்படினு கேக்குறாங்க. First ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா class Insecta of phylum Arthropoda. So வந்து Insecta class சேர்ந்தது Arthropoda phylum சேர்ந்ததுன்னு சொல்லிருக்காங்க. Class Insecta of phylum Annelida. So வந்து class Insecta சேர்ந்தது Annelida phylum சேர்ந்ததுன்னு சொல்லிருக்காங்க. Third option class Insecta of phylum Mollusca. ஓகேவா? Class Insecta சேர்ந்தது Mollusca phylum சேர்ந்ததுன்னு சொல்லிருக்காங்க. And fourth optionல class Insecta of Platyhelminthes. Platyhelminthes phylum-ஐயும் class Insecta-வே சேர்ந்ததுன்னு சொல்லிருக்காங்க. So இந்த Periplanata americana அப்படிங்கற காக்ரோச் வந்து எந்த phylum சேர்ந்தது? Arthropoda phylum சேர்ந்தது. இங்க class Insecta-ங்கிறது எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கு. ஓகேவா? இது jointed appendages இருக்கிறதுனால Periplanata americana belongs to phylum Arthropoda. So first option correct. Next question. Which of the following is correct regard to cockroach? So வந்து cockroach பத்தி படிக்கும்போது எது வந்து கரெக்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த கீழ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து cockroachக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படினு கேக்குறாங்க. First one nocturnal, fossorial, monoecious, coelomate. காக்ரோச் வந்து என்ன இல்ல மொனீஷியஸ் இல்ல. ஓகேவா? இங்க ஃபசோரியல்ங்கிறது என்ன அப்படினா அந்த பரோவிங் லெக்ஸ் உள்ளதான் ஃபசோரியல் அப்படினு சொல்லுவோம். இது வந்து சேமா இருக்கு. ஓகேவா? நாலு ஆப்ஷன்லயுமே சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் இத நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொனீஷியஸ்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பைசெக்சுவல் இல்ல, இது யூனிசெக்சுவல் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன்ல ஆம்னிவோரஸ், ஃபசோரியல், டயீஷியஸ், சீலமேட்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுல நாலு ஆப்ஷனுமே என்னது கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? மொனீஷியஸ்னு கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன்லயே மொனீஷியஸ்னு கொடுத்திருக்காங்க. So second option தான் correct answer. Next one. Exoskeleton of cockroach is made up of. Cockroach-ஓட exoskeleton எதனால மேட் ஆனுச்சுன்னு நம்ம வீடியோல பார்த்தோம். So option என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா keratin, second option amino acid, third option chitinous cuticle, fourth option non chitinous cuticle. So வந்து exoskeleton of cockroach வந்து எதனால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். கைட்டின்னால தான் மேட் ஆயிருக்கு. ஓகேவா? கைட்டின்னால மேட் ஆயிருக்கு. அதோட என்டையர் பாடி வந்து கியூட்டிக்கல்னால கவர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். Next question. The terga and sterna and pleura of cockroach body are jointed by. So இந்த terga அப்படிங்கிறது என்னது? tergana dorsal plate. Sterna அப்படிங்கிறது ventral plate. pleurana the sidesல இருக்க plate. இது எல்லாமே எது வழியா ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. First option cementing glue, second option muscular tissue, third option arthrodial membrane, fourth option cartilage. So வந்து இந்த மூணு எதனால ஜாயின் ஆயிருக்கு? arthrodial membrane-னால ஜாயின் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம். So option C தான் correct. Next one. The hard chitinous exoskeleton of cockroach has sclerites which are called as. So வந்து இந்த exoskeleton of cockroachல வந்து என்ன இருக்கு? ஹார்டான பிளேட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஹார்டான பிளேட்ஸ் பேர் என்னன்னு பார்த்தோம்? ஸ்க்லரைட்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்க்லரைட்ஸ் வந்து எப்படி மேட் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்க்லரைட்ஸ் வந்து டார்சலா எதனால மேட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டர்னைட்னு கொடுத்திருக்காங்க, வென்ட்ரலா டர்கைட்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து ராங். நெக்ஸ்ட் டார்சலி ஆர்த்ரோடியல் மெம்பரேனுங்கிறாங்க. ஆர்த்ரோடியல் மெம்பரேனுங்கிறது ஜாயின் தான் பண்ணும். இது என்ன பண்ணாது? இது ஒரு பிளேட் இல்லை. ஸோ இதுவும் என்னது ராங். நெக்ஸ்ட் டார்சலி டர்கைட்ஸ் அண்ட் வென்ட்ரலி ஸ்டர்னைட்ஸ். ஸோ டார்சலா வந்து டர்கைட்னால என்ன ஆயிருக்கும்? மேட் ஆயிருக்கும். வென்ட்ரலி ஸ்டர்னைட்னால மேட் ஆயிருக்கும். ஸோ வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன்ல சைட்ல தான் பிளியூரா இருக்கும், டார்சல்ல பிளியூரா இருக்காது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ராங். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்த்ரோடியல் மெம்பரேன் இன் காக்ரோச்சஸ். ஸோ வந்து மெம்பரேன் அதாவது காக்ரோச்சில் இருக்க ஆர்த்ரோடியல் மெம்பரேனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்டிகுலர் மெம்பரேன். ஆமாம், அதுக்கு அதர் நேம் என்னது? ஆர்டிகுலர் மெம்பரேன். செகண்ட் ஒன் அது தின்னாக இருக்கும், தேர்ட் ஒன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஃபோர்த் ஒன் ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்குமே ஆர்த்ரோடியல் மெம்பரேனுக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஆனல் சர்க்கை இஸ் பிரசன்ட் இன். ஸோ ஆனல் சர்க்கை வந்து காக்ரோச்சில் எதில் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மேல்லையா ஃபீமேல்லையா இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ மேல்ஸில் பிரசன்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ஃபீமேல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தேர்ட் ஆப்ஷன் ஹெர்மோப்ராடைட்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் ஏ அண்ட் பி போத். ஓகேவா? இப்போ வந்து ஹெர்மோப்ராடைட் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? பைசெக்சுவல்னு அர்த்தம். ஸோ வந்து காக்ரோச்சுங்கிறது ஒரு யூனிசெக்சுவல். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனல் சர்க்கை வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? மேல்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃபீமேல்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஏ அண்ட் பி போத் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஆனல் சர்க்கை இஸ்
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆனல் சர்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க ஜாயிண்டட் ஃபிலாமெண்டஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்டட் ஃபிலாமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ப்ரெசென்ட் இன் 9th செக்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனல் சர்க்கை எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் 10th செக்மெண்ட்டில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஆனல் சர்க்கை எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 10th செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ரெசென்ட் ஒன்லி இன் மேல்ஸ். நோ, ஆனல் சர்க்கை வந்து இந்த கொஸ்டினில் என்ன பார்த்தோம், ப்ரெசென்ட் இன் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். இப்போ ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால், ரெண்டு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனுக்கு மேலே கரெக்டாக இருந்தால் தான் மோர் தென் ஒன் ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண முடியும். இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குது, ராங்காக இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், த அப்டமன் ஹேஸ் டேஷ் வைல் த்ரோராக்ஸ் ஹேஸ் டேஷ் கேங்லியா. ஸோ வந்து கேங்லியாவை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேங்லியானா என்னென்னு பார்த்தோம். கேங்லியானா குரூப் ஆஃப், கேங்லியா அப்படின்னா குரூப் ஆஃப் சைட்டான்ஸ். ஓகேவா, இதில் இன் பிஎன்எஸ் இதான் வந்து கேங்லியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கேங்லியா வந்து அப்டமனில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்டமனில் எவ்வளோ கேங்லியா இருக்குது, அப்டமனில் வந்து 6 கேங்லியா இருக்குது. ஓகேவா, அப்டமனில் எத்தனை கேங்லியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்டமனில் 6 கேங்லியா இருக்குது. தோராக்ஸில் எத்தனை கேங்லியா இருக்குது, 3 கேங்லியா இருக்குது. ஓகேவா, அப்டமனில் 6 கேங்லியா இருக்குது, தோராக்ஸில் 3 கேங்லியா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், காக்ரோச்சஸ் ஆர், இப்போ காக்ரோச்சஸை பற்றி ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. வெக்டார்ஸ் ஃபார் பாக்டீரியல் டிசீஸ். ஆமாம், காக்ரோச் வந்து என்ன பண்ணும், நிறைய பாக்டீரியல் டிசீஸ்னால என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டெல்லாம் கண்டாமினேட் பண்ணும். ஓகேவா, அது வந்து நிறைய பாக்டீரியல் டிசீஸை கேரி பண்ணுறதுனால, அதனால இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆஃப் நோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், காக்ரோச்சில் இது வரைக்கும் எந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் மோஸ்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட், பைசெக்சுவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். இட் இஸ் நாட் அ பைசெக்சுவல், இது என்னது யூனிசெக்சுவல். ஓகேவா, ஸோ ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறதுனால ஆன்சர் என்ன வரும், மோர் தென் ஒன் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், the first pair of wings arises from the dash in cockroach. அதாவது first pair of wings வந்து காக்ரோச்சில் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ first pair of wingsனா அது என்ன விங்ஸ், அது வந்து 4 wings. ஓகேவா, 4 விங்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன, டெக்மினா. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டெக்மினா. இது வந்து 4 wings. இது வந்து எதுலேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வந்து எதுலேருந்து வருது, மீசோதொராக்சிக் ரீஜியன்லேருந்து வருது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வந்து மீசோதொராக்சிக் ரீஜியன்லேருந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த மீசோதொராக்ஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. பெரிப்ளானட்டா அமெரிக்கானா காக்ரோச்சுக்கு எது வந்து கேரக்டர் இல்லை, எது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதோட கேரக்டருக்கு ரிலேட்டடாக இல்லாத ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூரிகோட்டிலிசம். ஸோ இது வந்து யூரிகோட்டிலிக் அனிமல். ஏன்னா வந்து அது என்ன பண்ணுது, யூரிக் ஆசிட் தான் என்ன பண்ணுது, மெயினாக வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுது. இதுக்கு மொசைக் விஷன் இருக்குன்னு பார்த்தோம். இது டைஷியஸ் யூனிசெக்சுவல். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுமே கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷனில் ஹோலோ மெட்டபாலஸ் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன டெவலப்மெண்ட் வரும், பாரோ மெட்டபாலஸ் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 4 வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். அதாவது இது இன்கரெக்டு, பட் இங்கே இன்கரெக்ட் கேட்டிருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேல் காக்ரோச் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் பை. ஓகேவா, ஸோ மேல் காக்ரோச் ஃபீமேல் காக்ரோச் அப்படின்னு நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, ஆசிலை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது ஆசிலை. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆனல் சர்க்கை வழியாக கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆசிலை அப்படின்னா சிம்பிள் ஐஸ் வந்து ரெண்டுலையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனல் சர்க்கை வந்து என்ன இருக்கும், ஆனல் சர்க்கையும் வந்து போத் செக்ஸஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் ஆனல் ஸ்டைல் வந்து எதில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மேல்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். இங்கே மேல் ரேபிட்னு கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட், த ட்ரையாங்குலர் ஹெட் ஆஃப் காக்ரோச் இஸ் மேட் பை ஃபியூஷன் ஆஃப் ஹவு மெனி செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த காக்ரோச்சோட ஹெட் வந்து எத்தனை செக்மெண்ட்ஸோட ஃபியூஷன்னால மேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காக்ரோச்சோட ஹெட் வந்து 6 செக்மெண்ட்ஸ். ஓகேவா, அது நம்ம ஏற்கனவே டேரெக்டாக பார்த்தோன்னு தான் 6 செக்மெண்ட்ஸோட ஃபியூஷன்னால மேட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். விச் மவுத் பார்ட் ஆஃப் காக்ரோச் ஹேஸ் கிரைண்டிங் அண்ட் இன்சைசிங் பார்ட். எது வந்து கிரைண்டிங் அண்ட் இன்சைசிங் பார்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா, காக்ரோச்சோட மவுத் பார்ட்டில் எது வந்து கிரைண்டிங் அண்ட் இன்சைசிங் பார்ட்னு கேட்டாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் மேண்டிபிள் தான் என்னது கிரைண்டிங் ரீஜியன், இன்சைசிங் ரீஜியன். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் மேண்டிபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, மேண்டிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேண்டிபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்.
நெக்ஸ்ட் a pair of antenna arises from. ஸோ இந்த pair of antenna வந்து எதிலிருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ pair of antenna வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மெம்பரேனஸ் சாக்கெட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசில் சிம்பிள் ஐலேருந்து வருதான்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷன் காம்பவுண்ட் ஐலேருந்து அரைஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் மேக்ஸிலாலேருந்து அரைஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸோ pair of antenna மெம்பரேனஸ் சாக்கெட்ஸ்லேருந்து தான் அரைஸ் ஆகும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் which is not suitable for hypopharynx. ஸோ hypopharynx அப்படிங்கிற டேர்முக்கு எது வந்து ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் மீடியன் லோ கரெக்ட், ஃப்ளெக்சிபிள் கரெக்ட். ஸோ டங்க் அப்படின்னாலே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஆக்டிங் அஸ் டங்க் இதுவும் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் ஃபார்ம்டு பை ஒன் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஹெட். இது வந்து ஹெட்டோட ஒரு செக்மெண்ட்னால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னது ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். The head is connected with the thorax. ஸோ ஹெட் வந்து தோராக்ஸோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பை எ லாங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரோதோராக்ஸ். ஸோ வந்து இது ராங் ஓகேவா. லாங் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. செகண்ட் ஒன் பை எ ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரோதோராக்ஸ். ஸோ ப்ரோதோராக்ஸோட ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் வழியாக தான் என்ன பண்ணியிருக்கு ஹெட் வந்து தோராக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ இங்கே தேர்ட் ஃபோர்த் இருக்கு பை ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நெக் பை எ லாங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நெக்லாம் தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் பை எ ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரோதோராக்ஸ். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் இட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் விச் மவுத் பார்ட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் டங் இன் காக்ரோச். ஸோ எந்த மவுத் பார்ட் வந்து இங்கே டங்காக ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லேபியம். லேபியம் அப்படின்னா என்னது, லேபியம்னா லோயர் லிப். லேப்ரம் அப்படின்னா என்னது, அப்பர் லிப். ஹைப்போஃபேரிங்ஸ்னா டங்க். ப்ரோவென்ட்ரிகுலஸ்னா கிசார்ட் ஓகேவா. ஸோ வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஹைப்போஃபேரிங்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெக்மினா ஆர் நாட் ஓகேவா. டெக்மினாக்கு ரிலேட்டடாக இல்லாத ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மீசோதோராக்சிக் ஓகேவா. டெக்மினா வந்து மீசோதோராக்சிக்லேருந்து அரைஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டெக்மினா வந்து எந்த ரீஜன்லேருந்து அரைஸ் ஆகுது, மீசோதோராக்சிக் ரீஜன்லேருந்து தான் இது அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதை 4 விங்ஸ்ன்னு சொல்லுவோமான்னு கேட்குறாங்க. ஆமாம், டெக்மினாங்கிறது 4 விங்ஸ். நெக்ஸ்ட் கவர் ஹைண்ட் விங்ஸ் அட் ஃப்ளைட். இந்த ஆப்ஷனுக்கு நான் லேட்டாக வரேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங்ஸ். ஸோ வந்து இது என்னது ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் விங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் மூணுமே வந்து கரெக்ட். இங்கே வந்து கவர் ஹைண்ட் விங்ஸ் அட் ஃப்ளைட்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டெக்மினா அப்படிங்கிறது ஹைண்ட் விங்ஸை கவர் பண்ணும் தான். ஆனால் அது எப்போ கவர் பண்ணும், ரெஸ்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் கவர் பண்ணும் ஓகேவா. அட் ரெஸ்ட் தான். ஸோ ஃப்ளைட்டில் இருக்கும்போது கவர் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து நாட் ரிலேட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல் ஓகேவா. அலிமெண்ட்ரி கேனலுக்கு கரெக்ட் சீக்வன்ஸ் வந்து நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க, செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே அலிமெண்ட்ரி கேனலோட டயக்ராம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேரிங்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேரிங்ஸ். ஸோ வந்து எந்த ஆப்ஷன், ஃபர்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஈசோஃபேகஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸ் 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 மூணுத்துலேயுமே ஈசோஃபேகஸ், நாலுத்துலேயுமே ஈசோஃபேகஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், ஈசோஃபேகஸ் லீட்ஸ் டு க்ராப் ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இலியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்டில் க்ராப்னு கொடுத்துருக்காங்க. தேர்டில் கிசார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்தில் கிசார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். என்ன ஆப்ஷன், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், க்ராப், கிசார்ட், இலியம், கோலான், ரெக்டம் ஓகேவா. இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் இன் காக்ரோச் தி விங்ஸ் தட் ஹெல்ப்ஸ் இன் ஃப்ளைங். ஸோ காக்ரோச்சில் எந்த விங்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 விங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது, வெறும் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான். செகண்ட் மீசோதோராக்சிக் விங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீசோதோராக்சிக் விங்ஸ்னாலும் 4 விங்ஸ்னாலும் சேம் தான். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன் டெக்மினான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 டேர்மே 4 விங்ஸை தான் குறிக்குது. தேர்ட் ஆப்ஷனில் ஹைண்ட் விங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மெம்பரேனஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைண்ட் விங்ஸ் தான் ஃப்ளைட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் ஜூஸ் இன் காக்ரோச் இஸ் செக்ரீட்டட் பை. ஸோ எது digestive juice in cockroach is secreted by ring of blind tubules which are dash in number. ஸோ வந்து இந்த காக்ரோச்சில் இருக்க டைஜஸ்டிவ் ஜூஸை ஒரு ரிங் ஆஃப் பிளைண்ட் டியூபிள்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். அது வந்து எந்த நம்பரில், எவ்வளோ நம்பரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட்டு செக்ரீட் பண்ணும், ஹெப்பாட்டிக் சிகே தான் என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ஜூஸஸை செக்ரீட் பண்ணும். இது எந்த நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 8 ஹெப்பாட்டிக் சிகே வந்து என்ன இருக்குது, காக்ரோச்சில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 6 to 8 பிளைண்ட் டியூபிள்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்ன, ஹெப்பாட்டிக் சிகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்
which among the following is differentiated into ileum, colon, rectum. ஸோ அதில் வந்து எது வந்து ileum, colon, rectum அப்படின்னு differentiate ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சீக்கம் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்கட்டில் இந்த மாதிரி டிவிஷன் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் மிட்கட்டில் எந்த டிவிஷனுமே இல்லை. ஓகேவா, இதுவும் ராங். ஃபோர்த் ஆப்ஷன் ஹைன்கட். ஸோ ஹைன்கட்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இலியம், கோலான், ரெக்டம் அப்படின்னு டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், ஃபேரிங்ஸ் ஆஃப் காக்ரோச்சஸ். ஸோ காக்ரோச்சில் உள்ள ஃபேரிங்ஸை பற்றி ரிலேட்டடாக உள்ள டேர்ம்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஷார்ட் டியூபுலார், இது வந்து கரெக்ட். ஃபேரிங்ஸுங்கிறது ஷார்ட்டாக இருக்கும், டியூபுலாராக இருக்கும். ஓப்பன்ஸ் டு கிராப். ஓகேவா, ஃபேரிங்ஸ் வந்து எதுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, கிராப்பில் ஓப்பன் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மவுத் லீட்ஸ் டு ஃபேரிங்ஸ். ஓகேவா, மவுத் வந்து என்ன பண்ணுது, ஃபேரிங்ஸுக்கு லீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ என்னது, ஆல் ஆஃப் தீஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், இன் காக்ரோச் ஃபுட் இஸ் க்ரஷ்டு இன்டூ ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன்சைட். ஓகேவா, காக்ரோச்சில் வந்து ஃபுட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபைன் பார்ட்டிகல்ஸாக என்ன ஆகுது அப்படின்னா க்ரஷ் ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி க்ரஷ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. மிட்கட்டில் க்ரஷ் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஸோ மிட்கட்டில் க்ரஷ் ஆகாது. கோலானில் க்ரஷ் ஆகுதான்னு கேட்குறாங்க. கோலானில் க்ரஷ் ஆகாது. கிசார்டில் என்ன ஆகும், கிசார்டுங்கிறதே வந்து என்னது, கிரைண்டிங் மில். ஓகேவா, ஸோ இந்த கிசார்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் வந்து க்ரஷ் ஆகும். ஃபேரிங்ஸில் க்ரஷ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், இன் காக்ரோச் ஈசோஃபேகஸ் கண்டினியூஸ் இன்டு த. ஓகேவா, காக்ரோச்சில் வந்து ஈசோஃபேகஸ் எதுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஈசோஃபேகஸ் கண்டினியூஸ் இன்டு த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிசார்ட், செகண்ட் ஆப்ஷன் கிராப், தேர்ட் ஆப்ஷன் இலியம், ஃபோர்த் ஆப்ஷன் மீசன்டரான். ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈசோஃபேகஸ் எதுக்கு ஓப்பன் ஆகும், கிராப்பில் ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ஈசோஃபேகஸ் ஓப்பன்ஸ் இன்டு கிராப். ஸோ ஆப்ஷன் எது, ஈசோஃபேகஸ் ஓப்பன்ஸ் இன்டு கிராப் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், மால்ஃபீஜியன் டிபியூல்ஸ் ஆர் லயன்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல்ஸ். மால்ஃபீஜியன் டிபியூல்ஸை லயன் பண்ணுற செல்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிதீலியல் செல்ஸ் ராங். செகண்ட் சிலியேட்டட் செல்ஸும் லைன் பண்ணும். இங்கே தேர்ட் ஆப்ஷனில் சிலியேட்டட் அண்ட் கிளாண்டுலார் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். மால்ஃபீஜியன் டிபியூல்ஸை லைன் பண்ணுறது சிலியேட்டட் அண்ட் கிளாண்டுலார் செல்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், இன் காக்ரோச் ஏர் ஃப்ரம் அட்மாஸ்பியர் என்டர்ஸ் பை. ஸோ காக்ரோச்சில் வந்து ஏர் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து எது வழியாக என்டர் ஆகுது, ட்ரக்கியாவுக்கு எது வழியாக என்டர் ஆகுதுன்னு தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரக்கியா ராங், ட்ரக்கி ஆல்சோ ராங். எது வழியாக என்டர் ஆகும், ஸ்மால் ஹோல்ஸ் வழியாக என்டர் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் ஸ்பைரக்கல்ஸ். ஓகேவா, ஸ்பைரக்கல்ஸ் வழியாக தான் என்டர் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் காக்ரோச். எத்தனை பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸ் வந்து காக்ரோச்சில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸ் வந்து காக்ரோச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸ் வந்து காக்ரோச்சில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பனிங் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸ் இஸ் ரெகுலேட்டட் பை. ஸோ நம்ம இது பார்த்தோம், ஸ்பைரக்கல்ஸோட ஓப்பனிங்கை ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்பின்டர். ஓகேவா, ஸ்பின்டருங்கிறது இது ஒரு சர்க்குலர் மசில், அது கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அக்கார்டிங் டு த நீட். ஓகேவா, அதுதான் இந்த ஸ்பின்டருங்கிறது. ஸோ இந்த ஓப்பனிங் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸை ரெகுலேட் பண்ணுறது எது, ஸ்பின்டர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இன் காக்ரோச் ஃபோர்கட் கம்ப்ரைசஸ் ஆஃப். ஃபோர்கட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்கட்டுங்கிறது என்னது, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்ட், சலைவரி கிளாண்ட், சலைவரி ரிசர்வயர். இது வரைக்கும் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோர்கட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், கிராப், கிசார்ட் இது நாலுமே ஃபோர்கட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மீசன்டிரான்னா மிட்கட். ஸோ இட் இஸ் ராங். இலியம், கோலான், ரெக்டம், ஹைண்ட் கட். ஸோ இட் இஸ் ராங். ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ரெக்டம். ரெக்டம்ங்கிறது என்னது, ஹைண்ட் கட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், ஹெப்பாட்டிக் சிகே ஃபவுண்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப். ஸோ ஹெப்பாட்டிக் சிகே எந்த ஜங்ஷனுக்கு நடுவில் ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹெப்பாட்டிக் சிகே எங்கே இருக்குது, ஃபோர்கட் அண்ட் மிட்கட்டோட ஜங்ஷனில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹெப்பாட்டிக் சிகே இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மிட்கட் அண்ட் ஹைன்கட்னு கொடுத்துருக்காங்க, ராங் ஆன்சர். கிராப் அண்ட் கிசார்ட்னு கொடுத்துருக்காங்க, ராங் ஆன்சர். மிட்கட் அண்ட் கிசார்ட்னு கொடுத்துருக்காங்க, மிட்கட் அண்ட் இலியம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இலியம்னா அது ஹைன்கட்டோட பார்ட். இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்கட்டுன்னு கொடுக்காம இந்த ஃபோர்கட்டோட எண்டிங் பார்ட்டான கிசார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கிசார்ட் அண்ட் மீசன்டிரானுக்கு நடுவில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஹெப்பாட்டிக் சிகே வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இன் காக்ரோச் ஸ்பைரக்கல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன் த. ஸோ ஸ்பைரக்கல்ஸ் வந்து காக்ரோச்சில் எந்த சைடில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டார்சல் சைட் ஆஃப் த பாடியில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் ராங். வென்ட்ரல் சைட் ஆஃப் த பாடியிலும் இருக்காது. ஸ்பைரக்கல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், லேட்ரல் சைட் ஆஃப் த பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸ்பைரக்கல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, லேட்ரல் சைட் ஆஃப் த பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இன் காக்ரோச் ஐ கன்சிஸ்ட் ஆஃப் விஷுவல் யூனிட்ஸ் கால்டு. ஸோ காக்ரோச்சில் ஐயில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், விஷுவல் யூனிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, ஸ்மால் விஷுவல் யூனிட்ஸ். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓமடீரியா. ஓகேவா, ஸோ ஐயில் இருக்க அந்த விஷுவல் யூனிட்ஸ்க்கு பேர் என்ன, ஓமடீரியா. நெக்ஸ்ட்,
எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இன் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா காக்ரோச்சில் இருக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் இர்ரெகுலர் கைட்டினஸ் பிளேட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸ்மால் ஏசிமெட்ரிக்கல் கைட்டினஸ் பிளேட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதோட நேம் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்மால் கைட்டினஸ் பிளேட்ஸ் வந்து எதில் இருக்குது, காக்ரோச்சில் இருக்குன்னு பார்த்தோம். அதோட பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் ஸ்மால் கைட்டினஸ் பிளேட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸ்மால் கைட்டினஸ் பிளேட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்க அந்த ஃபேலோமியர் தான் இந்த ஸ்மால் கைட்டினஸ் பிளேட். ஓகேவா, அது வந்து மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியானும் பார்த்தோம். ஸோ லெஃப்ட் பேலோமியர், ரைட் பேலோமியர், வென்ட்ரல் பேலோமியர்னு இப்படி இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்மால் கைட்டினஸ் பிளேட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செமினல் வெசிக்கல் ராங், செகண்ட் ஆப்ஷன் கொலட்டீரியல் கிளாண்ட் ராங். கொலட்டீரியல் கிளாண்ட் வந்து ஃபீமேலில் தான் இருக்குது. ஓகேவா, அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபேலோமியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் எக்ஸ் கண்டெய்ன்ட் இன் அன் ஊத்திகா ஆஃப் காக்ரோச்சஸ். ஸோ வந்து காக்ரோச்சோட ஊத்திக்கால எத்தனை எக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம என்ன பார்த்தோம், 16 எக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, காக்ரோச்சில் வந்து என்ன இருக்கும், ஆவரேஜாக 16 எக்ஸ் வரைக்கும் என்ன இருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், the heart receives blood from the sinuses through. ஸோ ஹார்ட் வந்து பிளட்டை அந்த ஓப்பன் ஸ்பேசஸ் சைனஸஸ்லேருந்து எடுத்துக்குது. ஸோ எது வழியா அப்படின்னு, ஓகே, எது வந்து அதுக்கு அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹீமோசீல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹீமோசீல். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அலரி மசில்ஸ். தேர்ட் ஆப்ஷனில் ஓஸ்டியா அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனில் ஆவோட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்டியா வழியாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிளட் வந்து சைனஸஸில் என்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், அலரி மசில்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அந்த அலரி மசில்ஸ் அப்படிங்கிறது என்ன ரோல் வந்து பிளே பண்ணுது, என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட், செகண்ட் ஆப்ஷன் ரெஸ்பிரேஷன், தேர்ட் ஒன் பெரிஸ்டால்சிஸ், ஃபோர்த் ஒன் பாடி மூவ்மெண்ட். ஸோ அலரி மசில்ஸ் எதுக்கு அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அலரி மசில்ஸே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதுக்கு அசிஸ்ட் பண்ணுது, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். நெக்ஸ்ட், டெஸ்டிஸ் 4:6 செக்மெண்ட், அப்டாமினல் செக்மெண்ட்ஸ். ஸோ வந்து டெஸ்டிஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 4 to 6 அப்டாமினல் செக்மெண்ட்டில் டெஸ்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓவரி வந்து எந்த அப்டாமினல் செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஓவரி வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 6 அப்டாமினல் செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச்சில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்டிஸ், ஓவரி, ஸ்பெர்மாத்திகா, மஷ்ரூம் கிளாண்ட். இதெல்லாம் எந்தெந்த செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்டிஸ் அப்படிங்கிறது எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4 to 6 செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ ஒன்றுக்கு என்ன வரும், டெஸ்டிஸ் வந்து ப்ரெசென்ட் இன் 4 to 6 செக்மெண்ட். ஓகேவா, ஒன்றுக்கு வந்து 4 வரும். நெக்ஸ்ட், ஓவரிஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 2 to 6 செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரிஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் 2 to 6 செக்மெண்ட். நெக்ஸ்ட், ஸ்பெர்மாத்திகா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸ்பெர்மாத்திகா இஸ் ப்ரெசென்ட் இன் 6th செக்மெண்ட். நெக்ஸ்ட், மஷ்ரூம் கிளாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 6th to 7th செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ 1க்கு 4, ஸோ 1க்கு 4, 2க்கு வந்து 1, ஸோ 2க்கு 1, 3க்கு 3. ஓகேவா, 4, 1, 3, 2. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், how many molting will be observed in the case of female cockroaches for 20 eggs thinking that all will converted to adults. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20 eggs இருக்குது, 20 எக்ஸுமே அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு எத்தனை மோல்ட்டிங் வந்து ரெக்வயர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம போடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20 எக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு எக்குக்கு 13 மோல்ட்டிங் தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஒரு எக்குக்கு எத்தனை மோல்ட்டிங் தேவைப்படும், 13 டைம்ஸ் அது மோல்ட்டிங் ஆகும். இங்கே 20 எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 எக்ஸு அதுக்கு எத்தனை மோல்ட்டிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா, இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்குக்கு 13 மோல்ட்டிங்னா 20 எக்குக்கு என்ன தேவைப்படும், 20 × 13 மோல்ட்டிங் தேவைப்படும். ஓகேவா, 20 × 13 மோல்ட்டிங் தேவைப்படும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 260 மோல்ட்டிங். ஸோ இதான் வந்து ஆன்சர், 20 எக்ஸுக்கு 260 மோல்ட்டிங். ஓகேவா, ஒரு எக்குக்கு எத்தனை மோல்ட்டிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கொடுக்குற நம்பர் ஆஃப் எக்ஸோட நீங்கள் அந்த மோல்ட்டிங் ஒரு எக்குக்கு எவ்வளோ மோல்ட்டிங்கோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் என்னது, 260 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிம்ப் ஆஃப் காக்ரோச்சஸ். ஓகேவா, நிம்ப் ஆஃப் காக்ரோச்சஸை பற்றி கேட்டிருக்காங்க. எ லார்வல் ஸ்டேஜ் undergo 18 molting. ஸோ 18 moltingகும் தப்பு, லார்வல் ஸ்டேஜும் தப்பு. ஹேவிங் விங் பேட்ஸ் வந்து எல்லா ஸ்டேஜஸ்லையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ ராங். ப்ரூஃப் ஆஃப் பேரோமெட்டபாலஸ் டெவலப்மெண்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் டு லாஸ்ட் இம்பல்ஸ் ஸ்டேஜில் மட்டும்தான் விங் பேட்ஸ் இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ராங். ப்ரூஃப் ஆஃப் பேரோமெட்டபாலஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது கரெக்ட்.
Next, if during development of Periplaneta americana total 39 molting were observed different sequential stages, then how many eggs are there? அதாவது மொத்தம் 39 molting அங்கே நடக்குது. அப்போ எத்தனை eggs இருக்குன்னு உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு எக்குக்கு அதே கான்செப்ட் தான் 13 molting. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் கொடுத்து மோல்ட்டிங் கேட்டாங்க, இங்கே மோல்ட்டிங் கொடுத்து உங்களை எக்கு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்குக்கு 13 மோல்ட்டிங் அப்படின்னா என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? ஸோ வந்து ஒரு எக்குக்கு 13 மோல்ட்டிங், 39 மோல்ட்டிங்க்கு எத்தனை எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 39 மோல்ட்டிங் நடக்கணும் அப்படின்னா எத்தனை எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதை நம்ம எக்ஸ்ன்னு கீப் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? 39 மோல்ட்டிங் டிவைடட் பை 13. ஓகேவா, அப்போ என்ன பண்ணும்? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஓகேவா, கிறிஸ் கிராஸ் பண்ணணும். இதை நீங்கள் கிறிஸ் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 39 is equal to 13xன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ x is equal to 39 divided by 13 நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது தான். 13 divided by 39 3 வரும். ஓகேவா, இதான் வந்து மொத்தம் எத்தனை எக்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஈஸியாகவே இதை பார்த்த உடனே போட்டுடலாம். ஒரு எக்குக்கு வந்து 13 மோல்ட்டிங் தேவைப்படுது அப்படின்னா 3 எக் வந்து இருக்கும். ஓகேவா, 39 மோல்ட்டிங் அங்கே நடக்கணும் அப்படின்னா அங்கே எத்தனை எக் இருக்கணும்? 3 எக்ஸ் இருக்கணும். இது வந்து நீங்கள் ஜென்ரலாகவே போடலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி போட வரல அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், த டைப் ஆஃப் விஷன் இன் காக்ரோச் வந்து என்ன விஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? த டைப் ஆஃப் விஷன் இன் காக்ரோச் வந்து நாக்டர்னல் விஷன், சூப்பர் பொசிஷன் விஷன், டல் விஷன், மொசைக் அண்ட் நாக்டர்னல் விஷன். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட், மொசைக் விஷன் டஸ் நாட் பொசஸ். ஸோ மொசைக் விஷனோட கேரக்டரிஸ்டிக் இல்லாததை நம்ம பார்க்கணும். அதிகமான சென்சிட்டிவிட்டி இருக்கும், கரெக்ட். மோர் ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே மோர் ரெசல்யூஷன் இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னா லெஸ் ரெசல்யூஷன் இருக்கும், மோர் சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மோர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ராங். நாக்டர்னல் விஷன் இருக்கும், மல்டிபிள் இமேஜஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். விச் மவுத் பார்ட் ஆக்ட் அஸ் அப்பர் லிப். ஸோ அப்பர் லிப் ஆக்ட் ஆகிற மவுத் பார்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து ஆக்ட் ஆகும்? லேபியம் வந்து லோயர் லிப், லேப்ரம் தான் என்னது? அப்பர் லிப். ஸோ லேப்ரம் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன். ஓகேவா, எக்ஸ்கிரீஷனில் ஹெல்ப் பண்ணாத ஆர்கன்னு கேட்குறாங்க. ஃபேட் பாடி ஹெல்ப் பண்ணும், யூரிகோஸ் கிளாண்ட் ஹெல்ப் பண்ணும், நெப்ரோசைட் ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இங்கே எல்லாமே ஹெல்ப் பண்ணுது, ஹெல்ப் பண்ணாதது எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் நன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், விச் இஸ் நாட் சென்சரி ஆர்கன் இன் காக்ரோச். காக்ரோச்சில் சென்சரி ஆர்கன் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லேபியல் பால்ப்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ சென்சரி ஆர்கன். மேக்ஸிலரி பால்ப்ஸும் சென்சரி ஆர்கன். கவுடல் ஸ்டேல், கவுடல் ஸ்டேல்னா என்னன்னு பார்த்தோம்? ஆனல் ஸ்டேல். ஆனல் ஸ்டேல் வந்து சென்சரி ஆர்கன் கிடையாது. ஆனல் சர்க்கை வந்து என்னது? சென்சரி ஆர்கன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின். வெல்டிபிரேட்ஸில் என்ன இருக்கும்? பிரெயின் இருக்கும். அது மாதிரி காக்ரோச்சஸில் எது வந்து பிரெயினாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லோயர் ஈசோஃபேகியல் கேங்லியானுங்கிறது ராங். சூப்ரா ஈசோஃபேகியல் கேங்லியான் இது நம்ம பார்த்தோம். இது என்ன பண்ணும்? சென்சரி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். ஸோ நெப்ரோசைட்டுங்கிறது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், வொமட்டீடியாங்கிறது என்னது? அது விஷுவல் யூனிட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இதில் 50 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 50 கொஸ்டினுமே பியூராக என்சிஆர்டி பேஸ் பண்ணது. நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 கொஸ்டின்ஸுமே உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.